Students, good morning everyone. நேற்று கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா how many players to the complete century பார்த்தோம். how many runs needed to have a complete century அந்த இது நீங்கள் பார்த்து எல்லாமே எழுதியிருப்பீங்க ஆல்ரெடி கிளாஸில். டுடே கிளாஸில் தென் செகண்ட் சம் fun with நம்பர்ஸில் செகண்ட் சம் ரைட். கவனிங்க ஃபஸ்ட்டு 206 ரைட். 206 guess how many more to make a triple century. guess how many more to make a triple century. ஃபஸ்ட்டு செஞ்சுரி அப்படின்னா நம்ம நேற்று கிளாஸில் என்னப்பா பார்த்தோம்? செஞ்சுரி அப்படின்னா 100 அப்படின்னு பார்த்தோமா? ஸோ ட்ரிபிள்னா என்னப்பா? ட்ரிபிள். இப்போ டபுள்னா 2ன்னு அர்த்தம். ஸோ ட்ரிபிள் அப்படின்னா 3ன்னு அர்த்தம். சரியா? guess how many more to make a triple century. ஸோ ட்ரிபிள் செஞ்சுரி எடுக்க இன்னும் அவங்களுக்கு வந்து எத்தனை ரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்த்துக்கோங்க. இன்னொருக்கு நான் சம் வாசிக்கிறேன். 206 guess how many more to make a triple century. ஆன்சர் ஃபஸ்ட்டு செஞ்சுரி அப்படின்னா நமக்கு என்னதுப்பா? செஞ்சுரி அப்படின்னாவே 100 மிஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ செஞ்சுரி அப்படின்னாவே 100. சரி, ஓகே. செஞ்சுரினா 100. அப்போ டபுள் செஞ்சுரி. டபுள் அப்படின்னா என்னப்பா? டபுள்னா 2 அப்படின்னு அர்த்தம். டபுள்னா 2 அர்த்தம். ஸோ 2 மல்டிப்ளிகேஷன் 100. 2 × 100 நம்ம என்ன சொல்லுவோம்? 2 × 100. ஸோ இது நம்ம ஈஸியாக மல்டிப்ளிகேஷன் பண்ணுற ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, அதாவது இந்த சைட் 0 அப்படிங்கிற இது வரும்போது 2 1 2 1s ஆர் என்னப்பா? 2வா? ஸோ 2 1s ஆர் 2. ஸோ இங்கே என்ன 0? ஹவு மெனி ஜீரோஸ் இந்த 2 zeros இருக்குது. அப்போ அந்த 2 0 அப்படியே இது பண்ணிக்கணும். அவ்வளோதான் 200 ரைட். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஷினில்? ட்ரிபிள் செஞ்சுரிக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ட்ரிபிள் செஞ்சுரி. ட்ரிபிள்னா 3, டபுள்னா 2, ட்ரிபிள் அப்படின்னா 3. அப்போ 3 × 100. 3 1s ஆர் 3. அப்போ 3 1s ஆர் 3. So how many zeros? 2 zeros, right? 300. So century அப்படின்னா 100ன்னு அர்த்தம். டபுள் செஞ்சுரி அப்படின்னா டபுள்னா 2. அதனால் 2 × செஞ்சுரிக்கு என்னது நமக்கு? 100. ஸோ 2 × 100 மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். இங்கே எதனால் நம்ம 100 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற கொஷினை நீங்கள் கேட்கலாம் ரைட். ஸோ செஞ்சுரிக்கு 100. ஸோ இங்கே டபுள் அப்படிங்கிறதுனால 2 × 100. ட்ரிபிள் அப்படின்னால 3 × 100. ஸோ 2 × 1 2. ஸோ 2 1s ஆர் 2. ஹவு மெனி ஜீரோ? 2 இருக்கனால 2 0. நெக்ஸ்ட் 3 × 100 300 ரைட். ஸோ நமக்கு இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் ரன்ஸ் அவர் எவ்வளோ எடுத்திருக்காங்க? 206 வந்து டோட்டல் ரன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டல் ரன்ஸ் ஈக்குவல் டு 206. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் ரெக்யர்ட் டு மேக் எ 300. ஸோ ட்ரிபிள் செஞ்சுரினா நமக்கு இங்கே என்னப்பா ஆன்சர் வந்திருக்கு? ட்ரிபிள் செஞ்சுரிக்கு 300. நமக்கு அப்போ ட்ரிபிள் செஞ்சுரினா என்னென்னு அர்த்தம்? 300ன்னு அர்த்தம் ரைட். ஸோ நம்பர் NO அப்படின்னா நம்பர்னு அர்த்தம். சரியா? நம்பர் ஆஃப் ரன்ஸ் ரெக்யர்ட் டு மேக் எ 300. ரெக்யர்ட் டு மேக் எ 300. ஸோ ட்ரிபிள் செஞ்சுரிக்கு டோட்டல் 300 கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ 300லேருந்து நமக்கு டோட்டல் ரன்ஸ் அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்க? 206. இது உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இங்கே டோட்டல் ரன்ஸ் 206 எடுத்திருக்காங்கன்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ 1 or 2 டைம்ஸ் கொஷினை நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுத பழகுங்க எப்பயுமே. ஸோ டோட்டல் ரன்ஸ் 206. ட்ரிபிள் செஞ்சுரிக்கு நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? ட்ரிபிள் செஞ்சுரினால 3 × 100 300 ஆன்சர் வந்துச்சு. ஸோ நம்பர் ஆஃப் ரன்ஸ் ரெக்யர்ட் டு மேக் 300. ஸோ 300லேருந்து நமக்கு டோட்டல் ரன்ஸ் எவ்வளவோ அதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்? 1s 10s and 100 ரைட். எப்போயுமே அடிஷனாக இருந்தாலும் சப்ட்ராக்ட் பண்ணும்போதும் 1s 10s 100 இது கம்பல்சரியாக போடணும் நம்ம ரைட். எடுத்தோடனே நம்ம 100ல் இருந்தாப்பா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். 100 இங்கேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி போடணும். ஸோ அது ராங் வே மெத்தட். கரெக்ட் மெத்தட் என்ன? 1ஸ்ல இருந்து தான் நம்ம 100க்கு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு 1ஸை பார்க்கணும். 1ஸ்ல என்ன இருக்குது? மேலே அப்பில் 0 கீழே 6 இருக்குது. ஸோ எப்போயுமே மேலே ஸ்மால் நம்பர் வந்து கீழே பிக் நம்பர் இருந்தால் நம்மளால் சப்ட்ராக்ட் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம பார் பண்ணணும். ஸோ பார் பண்ணுறதுக்கு அடுத்து 10ஸை பார்ப்போம். 10ஸ்ல 0 இருக்குது. 0லேருந்து நம்மளால் பார் பண்ண முடியுமா? முடியாது ரைட். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 100 பார்க்கணும். இது வரைக்கும் செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஒன்லி 2 digit சப்ட்ராக்ஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே தேர்ட் ஸ்டாண்டர்ட்னால 3 digitல சப்ட்ராக்ஷன் ரைட். ஸோ இங்கே 0லேருந்து பார் பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் நம்ம 100க்கு போகிறோம் ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸோ 3லேருந்து பார் பண்ணும்போது 3லேருந்து இங்கே 1 கொடுத்துட்டோம் ரைட். ஸோ இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும்? 2ங்கிற நம்பர் இருக்கும் ரைட். நெக்ஸ்ட் இங்கே 10 இருக்குது. 10ல் இங்கே நம்ம இங்கே திரும்ப ரிட்டன் இங்கே கொடுக்கணும்ல, 0ல 6 போகாதுல்ல. ஸோ இந்த நம்பர்லேருந்து இங்கே பார் பண்ணணும் ரைட். ஸோ 10 அடிச்சிட்டா இங்கே என்ன வரும்? 9. இங்கே 1 கொடுத்துட்டோம். 10லேருந்து 1 கொடுத்துட்டோம். மேலே 9 இருக்கும் ரைட். இப்போ 10ல் 6 போச்சுன்னா என்னப்பா? ஸோ 10 in the mind 6 in the finger. 10 in the mind 6 in the
ஃபிங்கர் ரைட். ஸோ நமக்கு சப்ட்ராக்ஷன் வந்தனால பிஃபோர் தான் சொல்லுவோம். ஸோ 10 in the mind, 6 in the finger, ரைட். 10 before சொல்லணும். 10 before. 10 before என்னப்பா? 9, 8, 7, 6, 5, 4. So answer 4, right? Answer is 4. Next இங்கே என்ன நம்பர் இருக்குது? 9ங்கிற நம்பர் இருக்குது, ரைட். ஸோ 9ல் 0, இப்போ மேலே பிக் நம்பர், கீழே ஸ்மால் நம்பர். ஸோ சப்ட்ராக்ட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ 9ல் 0 இந்த மாதிரி வித் எனி ஒன் 0வோட எந்த என்ன ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் வித் த சேம் நம்பர் டு த ஆன்சர், ரைட். ஸோ 9லேருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 9. நெக்ஸ்ட்டு இங்கே 2 இருக்குது, கீழே 2 இருக்குது. வித் சேம் நம்பர் சப்ட்ராக்ஷனில் சேம் நம்பர் வரும்போது நமக்கு என்ன ஆகும்? 0 ஆயிரும். என்ன ஆயிரும்? 0 ஆயிரும், ரைட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கவனிங்க, நல்லா கவனித்து பண்ணணும். இந்த சப்ட்ராக்ஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட். ஸோ பார் பண்ண முடியாதுங்கிறனால 3லேருந்து பார் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம். 10ல் 6 போச்சுன்னா 4. நெக்ஸ்ட்டு திரும்ப இங்கே நமக்கு 9ங்கிற ஆன்சர் இருக்கும். ஸோ 0வோட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் ஜீரோவோட எந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணாலும் ஆட் பண்ணாலும் வித் சேம் நம்பர் தான் ஆன்சர். அதே சமயம் தென் வித் சேம் நம்பராக வரும்போது சப்ட்ராக்ஷனில் அது 0 ஆகும், ரைட். ஸோ டேஷ் மோர் ரன்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு மேக் எ ட்ரிபிள் செஞ்சுரி. ஸோ ட்ரிபிள் செஞ்சுரி எடுக்க அவங்க இன்னும் எவ்வளோ how many runs do they needed to 94 runs they needed, right. So this answer is 9 for 94. ஸோ ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் கவனமாக ரீட் பண்ணணும். 1 or 2 times you should compulsory read with the question, okay, and you should write with the answer, okay. Thank you student.